கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பட்டம் விட்டுக் கொண்டிருந்த தன் மகளை பார்த்து, அப்பா, இந்த நூலின் வேலை என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த மகளோ, இந்த நூல் தான் இந்த பட்டத்தின் சுதந்திரத்தையே தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். அதற்கு அப்பா, இல்லை, இந்த நூல் தான் பட்டத்தை பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு கத்தரிக்கோல் எடுத்து அந்த நூலை வெட்டி விட்டாராம். இங்கும் அங்குமாக மேலே பறந்த பட்டம் சிறிது நேரத்தில் கீழே விழுந்து விட்டதா. இறைவனால் அழைக்கப்பட்டு இறைவனோடு இருக்கின்ற போதும் நாம் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருப்பது போலவும், திருப்பலிக்கும் திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கும் செல்ல கட்டாயப்படுத்துவது போலவும் நமக்கு தெரிந்தாலும், உண்மையாகவே நாம் வாழ்வது இறைவனின் அழைப்பிலும் அவ்வழைப்பு நமக்கு காட்டுகின்ற வழிகாட்டுதலிலும் தான் இருக்கிறது என்பதை உணர வைக்கிறது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. அன்பார்ந்தவர்களே, இன்று பொது காலத்தினுடைய 11வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவினுடைய பரிவு, இயேசுவினுடைய அழைப்பு, இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அதிகாரத்தை தருதல் மற்றும் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புதல் என்னும் 4 இயேசுவினுடைய முக்கியமான செயல்களை சுட்டி காட்டுகிறது. அந்த செயல்பாடுகள் அனைத்தும் இயேசு தரும் அழைப்பின் மேன்மையை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திட நமக்கு அழைப்பு தருகிறது. முதலாவதாக இயேசு பரிவு கொள்ளுகிறார். இதுதான் இயேசுவினுடைய முதல் செயல்பாடு. இது இயேசு காட்டுகின்ற பரிவை சுட்டி காட்டுகிறது. வழிகாட்டி இல்லாத, அதாவது ஆயன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்த மக்களை பார்த்து இயேசு பரிவு கொள்கிறார். இது ஒரு உள்ளார்ந்த இறை இரக்கமாகும். திருவிவிலியம் இறைவனை இரக்கம் மிகுந்தவராக, அதாவது பரிவு கொள்பவராக நமக்கு சுட்டி காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் மக்கள் படும் வேதனையை என் கண்களால் கண்டேன், விடுதலை பயணம் 3:7 என இறைவன் அவர்கள் மீது பரிவு கொண்டு மோசேயை அழைப்பதை பார்க்கின்றோம். எகிப்திய விடுதலைக்கு பிறகும் பாலைவனத்தில் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் அளித்து செங்கடலை 2ஆக பிரித்து எகிப்திய படைகளிலிருந்து மீட்பது அவரது இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களில் இயேசு பரிவு கொள்வதை பார்க்கின்றோம். இவ்வாறு இயேசு மக்கள் மீது பரிவு உண்டு எண்ணற்ற புதுமைகளையும் அதிசயங்களையும் நிகழ்த்துவதை பார்க்கின்றோம். லூகாஸ் நற்செய்தி 7:13 கைம்பெண்ணின் ஒரே மகன் இறந்து பாடையிலே தூக்கி கொண்டு வந்தபோது இயேசு அந்த பெண்ணின் மீது பரிவு கொண்டு அழாதே என்று கூறி இறந்தவனை உயிர் பெற செய்கின்றார். அதே போல மார்க்கு நற்செய்தியில் 1:40 வசனத்தில் இயேசுவிடம் தொழுநோயாளர் வந்து, நீ விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று இயேசுவிடம் கேட்டபோது இயேசு அவர் மீது பரிவு கொண்டு அவரை தொட்டு அவருடைய தொழுநோயை குணமாக்குவதை பார்க்கின்றோம். மத்திய நற்செய்தி 20:34 பார்வையற்ற இருவர் இயேசுவை தேடி வந்த போது அவர்கள் மீதும் இயேசு பரிவு கொண்டு அவர்களுக்கு பார்வை தருகிறார். இவ்வாறு இயேசு காட்டிய இரக்கத்தை, அதாவது பரிவை நாமும் ஒருவர் மற்றவர் மீது காட்ட இன்றைய நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். நம்மோடு உடனிருக்கின்ற, உறவாடுகின்ற மற்றும் நம்முடைய சமுதாயத்தில் நாம் காண்கின்ற ஏழைகள், எளியவர், ஆதரவற்றவர், ஒடுக்கப்பட்டோர் என யாவரிடத்திலும் சிறிது கருணை உள்ளத்தோடு நாம் பரிவு காட்டுவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். மத்திய நற்செய்தி 5:7 வசனம் என மலைப்பொழிவில் இயேசு சொல்வதற்கு ஏற்ப நாமும் ஒருவர் மற்றவர் மீது நம்முடைய பரிவை, அதாவது இரக்கத்தை காட்டுகின்ற இரக்கமுடையவர்களாக வாழ்வோம். நற்செய்தி இயேசுவினுடைய 2வது செயலாக அவர் தன்னுடைய சீடர்களை அழைப்பதை பார்க்கின்றோம். இந்த அழைப்பு உடனிருக்க தந்த அழைப்பு. இயேசுவை பலர் பின்பற்றி இருந்தாலும் அவர் 12 மட்டுமே அவரோடு இருக்க மற்றும் அவர் பணியை தொடர்ந்து ஆற்ற அழைப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். 12 என்பது இஸ்ராயல் மக்களின் 12 குலங்களை குறிக்கலாம். குலத்திற்கு ஒருவராக 12 அழைத்தாலே வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் என சீடர்களுக்கு கூறுகிறார்.
இயேசு அழைத்தது பணக்காரர்களையோ பதவியில் இருப்பவர்களையோ அல்ல, மாறாக சாதாரண மீனவர்களாக மற்றும் வரி தண்டுபவர்களாக இருந்த தகுதியற்ற எளிய மனிதர்களையே அழைத்தார். இயேசு தகுதியற்றவர்களை அழைத்து அவரோடு உடனிருக்க செய்து தகுதியுள்ளவர்களாக மாற்றினார். இயேசு செல்லும் இடமெல்லாம் சீடர்கள் உடன் பயணித்தது பொது தயாரிப்பாக இருந்தாலும் அவரோடு உடனிருந்து, அதாவது அவரோடு தங்கி அவர் சொல்வதை கேட்டது தனி தயாரிப்பாக அமைகிறது. இங்கு உடனிருப்பு தயாரிப்பின்றி தகுதியற்றவர்களாய் தகுதியுள்ளவர்களாக மாற்றி இருக்கின்றது. இறைவன் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். திருமுழுக்கு மற்றும் ஒவ்வொரு திருவருட்சாதத்தின் வழியாக அழைப்பு கொடுக்கின்றார். அழைப்பு கொடுத்து இறைவனோடு நாம் உடன் இருக்க அவர் ஆவல் கொள்ளுகின்றார். கிறிஸ்தவ வாழ்வே இறைவனோடு உடனிருத்தல் தான். அப்போதுதான் அது முழுமை பெறுகிறது. நமது கிறிஸ்தவ வாழ்வு அவரோடு உடன் இருக்கின்ற வாழ்வாக இன்று அமைகின்றதா? சிந்திப்போம். திரு அவை காட்டும் இறை வழியில் வாழ இறை அழைப்பை ஏற்று அவரில் உடன் வாழ்வோம். மூன்றாவதாக, இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் தருகின்றார். இயேசு தந்த கொடைகள் இவை. எங்கு அதிகாரம் என்பது வாழ்வின் நெறிமுறைகளாகும். எனவேதான் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார். பொதுவாக எந்த ஒரு குருவும் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னிடமிருந்த எல்லா அதிகாரங்களையும் கொடுப்பதில்லை. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து தான் செய்த எல்லா அற்புதங்களையும், அதாவது நற்செய்தியை பறைசாற்றவும், நோயாளிகளை குணமாக்கவும், பேய்களை ஓட்டவும், தொழுநோயாளிகளை குணமாக்கவும் மற்றும் இறந்தோரை உயிர்ப்பிச்செழ செய்யவும் அதிகாரம் தன்னுடைய சீடர்களுக்கு தருகின்றார். மேலும் கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்கின்றார். இயேசுவினுடைய இந்த மூன்றாவது செயல் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளை பற்றி நம்மை தியானிக்க அழைப்பு தருகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நமக்கும் இயேசு பல அதிகாரங்களையும் திறமைகளையும் மற்றும் திறன்களையும் கொடுத்திருக்கின்றார். இதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திறமைகள் நம்மை மட்டும் வளர்த்து இருக்காமல் பிறரையும் வளர்ப்பவையாக அமைய வேண்டும். ஒரு தாளந்து பெற்றவர் மண்ணிலே அதை புதைத்து வைத்தது போல நாமும் நம் திறமைகளையும் மற்றும் அன்போடு உறவாட கொடுத்த உறவுகளையும் மண்ணோடு மண்ணாக புதைக்காமல் இருப்போம். இறைவன் கொடுத்த அழகிய வாழ்வை முழுமையாக பயன்படுத்துவோம். நான்காவதாக, இயேசு அழைத்து அதிகாரம் கொடுத்த சீடர்களை அனுப்புகின்றார். அழைக்கப்படுவது அனுப்பப்படுவதற்காக. இறைவன் மோசேயை அழைத்தார், எகிப்தில் அவதியுறு மக்களை மீட்க அனுப்பப்படுவதற்காக. இறைவாக்கினர்களை அழைத்தார், தன் மக்களை வழிநடத்த அனுப்புவதற்காக. ஆக சீடர்களை அழைத்த இயேசு அவர்களை தன் பணியை தொடர்ந்தாற்ற அனுப்புகிறார். கப்பலானது துறைமுகத்தில் இருப்பது பாதுகாப்பானது. ஆனால் அது அதற்காக கட்டப்பட்டதல்ல. மாறாக கடல் அலைகளை எதிர்கொண்டு பல்வேறு நாடுகளுக்கும் கடலில் பயணிப்பதற்காக. இந்த அழகிய வாழ்வும் அழைப்பும் அவரோடு உடனிருப்பதற்காக மட்டுமல்ல, அவர் பணியை தொடர்ந்தாற்றுவதற்காக ஆகும். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்விற்கு அழைக்கப்பட்டது இயேசுவுக்கு சான்று பகர அனுப்பப்படுவதற்காக. எனவே இயேசுவினுடைய அழைப்பையும் அனுப்பப்படுதலையும் ஏற்று நம் வாழ்வு அவருக்கு சான்று பகரும் ஒரு வாழ்வாக அமைய முயற்சிப்போம். இயேசு சீடர்களுக்கு துணையாளராம் தூய ஆவியை தந்து வழி நடத்தியது போல நம்மையும் அதே ஆவியை கொண்டு வழி நடத்துவார் மற்றும் ஆசீர்வதிப்பார்.